குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதற்கான காரணங்களை குறித்து இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மகப்பேறு உண்டாகாமல் இருப்பதற்கு முன்வினையே காரணம் என்று கருட புராணம் தெரிவிக்கிறது. இரண்டாவது, ஏழை குழந்தைகளுக்கு உடைகள், விளையாட்டுப் பொருட்கள், நூல்கள் வாங்கி கொடுத்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். மூன்றாவது, பாயாசம் செய்து நிவேதான பொருளாக வைத்து கடவுளுக்கு படைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். நான்காவது, பூஜை அறையில் ராமர் படம் இருப்பது சிறப்புடையது ஆகும். ஐந்தாவது, ஜாதகத்தில் ராது தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு புத்திரபாகியம் இல்லாத தம்பதியினர் அமாவாசை என்று திருமஞ்சரிசேரி ஸ்தலத்திற்கு சென்று வர வேண்டும். இல்லத்தில் அருள்பாலிக்கும் ராகு பகவான் முழு உருவத்தோடு இருக்கிறார். மனித உருவில் கவச குண்டலத்தோடு இருக்கிறார் என்பது மிகவும் விசேஷம். அமாவாசை அன்று புத்திரபாகியம் இல்லாத தம்பதியினர் திருமஞ்சேரி காலத்திற்கு வந்து இங்குள்ள சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடி இங்கு தனி சன்னதி கொண்டு நின்ற நிலையில் அருள்பாலிக்கும் ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம், பால் பாயாசம் நிவேதானமும் செய்து தேங்காய், வெள்ளை சர்க்கரை மற்றும் எலுமிச்சைப்பழம் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். தேங்காய், வெள்ளை சர்க்கரை மற்றும் எலுமிச்சைப்பழம் ஆகியவை அர்ச்சனை தட்டில் திரும்ப பிரசாதமாக தரப்படும். பால் பாயாசத்தையும் தேங்காயையும் இங்கேயே உட்கொள்ள வேண்டும். பிரசாதமாக தரப்படும் எலுமிச்சம்பழத்தை சாறு பிகுந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்து உட்கொண்டால் ராகுதோஷம் நீங்க பெற்று ராகுவின் அருளால் மகப்பேறு கிடைப்பது நிச்சயம். இந்த வழிபாட்டை 3 அல்லது 5 அமாவாசைகள் செய்து மிகவும் சிறந்த பலன் அளிக்கும். இக்கோவிலில் உள்ள ராகு பகவானுக்கு பால் என்றால் மிகவும் பிடித்த ஒன்றாகும். ஆகவே ராகு பகவானுக்கு பால் அபிஷேகமும் பால் பாயாசம் நிவேதானமும் செய்து பிரசாதமாக தரப்படும் பால் பாயாசத்தை உண்டு வர புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆண் குழந்தை வரம் வேண்டி அதன்படி ஆண் குழந்தை கிடைக்கப்பெற்றவர்கள் இத்தலத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து சுவாமிக்கு தண்டக் கொலுசு வாங்கி போட வேண்டும். பெண் குழந்தை வரம் வேண்டி அதுபடி பெண் குழந்தை கிடைக்கப்பெற்றவர்கள் சுவாமிக்கு கொலுசு வளரி போட வேண்டும். ஆசைக்கு குழந்தை வரம் வேண்டியவர்கள் ஓசைக்கு மணி வாங்கி கட்ட வேண்டும். விளக்கு போல் பிரகாசமாக குழந்தை வரம் வேண்டியவர்கள் விளக்குகள் வாங்கி வைத்து வழிபட்டு உண்டியல் காணிக்கையும் போட வேண்டும். ஆறாவது, புத்திரதா என்றழைக்கப்படும் தை மாத சுக்லபட்ச ஏகாதசி என்ற உபவாசம் இருந்து நாராயணனை வழிபட்டு மறுநாள் துவாதசி என்று துவாதசி பரனை செய்தால் புத்திரபாகியம் உண்டாகும். ஏழாவது, புத்திரதோஷம் விரைவில் அகல குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியமாகும். 8வது, சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் வரும். 9வது, வெள்ளியினால் செய்த நாகத்தினை தானம் செய்தால் பலம் உண்டு. 10வது, கிருத்திகை விரதம் இடைவிடாது இருந்தால் புத்திரதோஷ நிவர்த்தி ஏற்பட்டு புத்திரபாகியம் உண்டாகும். 11வது, சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகனை பக்தியுடன் பூஜை செய்ய புத்திரபாகியம் உண்டாகும். 11வது, ஹரித்வார் சென்று கங்கையில் நீராடி ஏழைகளுக்கு அன்னதானம் வைத்தால் புத்திரபாகியம் கைகூடும். 13வது, ஒருமுறை காசிக்கு சென்று கங்கையில் நீராடி உங்கள் கைகளிலாடிய கங்கை நீரை கொண்டு காசி விஸ்வநாதருக்கு வில்வம் சேர்த்து கங்கா தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். 14வது, மனைவியாருடன் அமைந்துள்ள நவகிரக மூர்த்திகளை வழிபட்டால் திருமணம் கைகூடி உரிய காலத்தில் புத்திர பாக்கியம் ஏற்பட்டு இல்லற பாக்கியம் இனிதாய் அமையும். 15வது, பசு வளர்த்து அதற்கு சேவை செய்து வந்தால் உடனடியாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். 16வது, திருவாரூரில் இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மன்னார்குடி ராஜகோபால பெருமாள் ஆலயம். இந்த பெருமாளை குழந்தை வடிவில் உள்ளதால் இவரை வழிபட்டால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். 17வது, சமயபுரம் மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். குழந்தை இல்லாதவர்கள் அங்கு சென்று சமயபுரத்தாலை வழிபட்டால் பலன் கிடைக்கும். 18வது, மதுரை ராமநாதபுரம் சாலையில் உள்ள மடப்புறம் காளி கோயில். குழந்தை இல்லாத பெண்கள் தங்கள் சேலையை கிழித்து தொட்டில் கட்டினால் விரைவில் புத்திரபாக்கியம் கிடைக்கும். 19வது, ராமேஸ்வரத்தில் உள்ள தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமிக்கு அர்ச்சனை செய்து குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்டு வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 20வது, குழந்தை இல்லாத குறையை நீங்க அரச மரமும் வேம்பும் சேர்ந்துள்ள ஆலயத்திற்கு காலை 7 மணிக்குள் சென்று 108 முறை 48 நாட்கள் சுற்றி வர குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த 48 நாட்களும் நல்லெண்ணெய் திரி போட்டு விளக்கு ஏற்றி வர வேண்டும். 21வது, அமாவாசை என்று தர்ப்பணம் செய்யாதவர்களுக்கு சந்ததிகள் உண்டாகாது, புத்திரதோஷம் ஏற்படும். 22வது, வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று பகல் உணவிருந்து அருந்தி மாலை கோவில்களுக்கு சென்று அர்ச்சனைகள் செய்து வழிபடுவதால் புத்திரசோகம் நீங்கி புத்திரவாக்கியம் கிடைக்கும். 23வது, காலை 3 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள். இந்த நேரத்தில் தலையில் தண்ணீர் ஊற்றி கொண்டு உடலில் அணிந்திருக்கும் துணி காயும் முன் அரச மரத்தை சுற்ற தொடங்க வேண்டும். ஆண்கள் வலது பக்கமாகவும் பெண்கள் இடப்பக்கமாகவும் சுற்ற வேண்டும். இவ்வாறெல்லாம் நீங்கள் பரிகாரங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரபாசியம் கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க.
நன்மை உண்டாகும். உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.